ஹாய் விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்று செப்டம்பர் 15ஆம் தேதி, நாளை செப்டம்பர் 16ஆம் தேதி தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் எப்படி இருக்கலாம் அப்படிங்க பற்றி இந்த வீடியோ நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று தங்கத்தோட விலை கிராமிற்கு 10 ரூபாய் குறைந்து 22 கேரட் 1 கிராம் 10,210 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டுருக்குங்க. இதனைத் தொடர்ந்து வெள்ளியோட விலையில் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் 143 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டுருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை நாளைக்கு தங்கத்தோட விலை அதிகரிக்குமா குறையுமா அப்படிங்கிற பற்றி பார்த்துடலாங்க. இப்போ தற்பொழுது இரவு 9 மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது தங்கத்தோட விலை சர்வதேச லெவலில் மீண்டும் அதிகரிக்க தொடங்கியிருக்குங்க. ஆனால் இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு 10 பைசா ஸ்ட்ரென்தன் ஆகியிருக்கு. ஈவினிங் நம்ம 4 மணிக்கு போட்டிருந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சர்வதேச லெவலில் பெரிய அளவுக்கு மாற்றம் இல்லை. ஆனால் இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு 10 பைசா ஸ்ட்ரென்தன் ஆனதுனால நாளைக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் தற்பொழுது பார்த்திங்கன்னா சர்வதேச லெவலில் மீண்டும் அதிகரிக்கத்தாங்க தொடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு ஒரு 10 பைசா ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்குது. இருந்தாலுமே நம்மளுக்கு சப்போர்ட் லெவல் அந்தளவுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா உங்களுக்கு சர்வதேச லெவலில் தங்கத்தோட விலை ஒரு ஏற்றம் நல்லாவே இருக்குங்க. ஸோ இதே ஏற்றம் இருக்குமா இல்லை ஸ்டேட்டஸ் ஏதாவது காலையிலத்துக்குள்ளே மாற்றம் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தற்பொழுது இருக்கிற நிலவரம் இதே இப்படியே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆச்சுன்னா 10,210 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது இல்லைங்களா. ஸோ இந்த விலையிலிருந்து கிராமிற்கு நாளைக்கு ஒரு 30 ரூபாயிலிருந்து 60 ரூபா வரைக்கும் அதிகரிக்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குதுங்க. ஸோ இதே ஸ்டேட்டஸ் இருக்குமா இல்லை ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா அப்படிங்கிறத காலையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரப்படி பார்க்கும்பொழுது 10,210 ரூபாயிலிருந்து கிராமிற்கு 30 ரூபாயிலிருந்து 60 ரூபாய் வரைக்கும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அடுத்து வெள்ளியோட விலை பார்த்திங்கன்னா சர்வதேச லெவலில் வெள்ளியோட விலை அதிகரிக்க தொடங்கியிருக்கு. ஸோ ஏற்கனவே பார்த்திங்கன்னா புதிய உச்சமாக 143 ரூபாயில் இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த விலையிலிருந்து இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆச்சுன்னா நாளைக்கு கிராமிற்கு 1 ரூபாய் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குது. தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே புதிய உச்சத்தை நோக்கி தாங்க போயிட்டுருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய விலையிலிருந்து இன்னும் ஒரு 10லேருந்து 15% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருப்பதாக தான் நிபுணர்கள் சொல்கிறாங்க. குறைவதற்கான வாய்ப்பு மிக கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் யூஎஸில் ரேட் கட் 17ஆம் தேதி அங்கே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நம்மளுக்கு இங்கே 18ஆம் தேதி கிட்ட தெரிய வருங்க நம்ம இந்திய நேரப்படி. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் தெரியும். அதாவது இன்னும் மேலும் தங்கத்தோட விலை அதிகரிக்கிற வாய்ப்பு இருக்கா இல்லை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரேட் கட் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா நான் மீண்டும் தங்கத்தோட விலை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுதுங்க. ஸோ எல்லாமே ஒரு கருத்து கணிப்பாக தான் ஆலோசனையாக சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்து ஆகணும். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த வருட இறுதிக்குள் 22 கேரட் 1 கிராம் பார்த்திங்கன்னா 11,000 டச் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ இன்னும் நம்மளுக்கு ஒரு இப்போ செப்டம்பர் மாதம் இருக்கும். ஸோ இந்த வருட இறுதிக்கு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 3 மாதத்துக்கிட்ட இருக்குங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மீண்டும் அதிகரிச்சிட்டே போகுமா இல்லை ஒரு சின்னதாக ஒரு ட்ராப் செல்லிங் நடக்கிறப்போ ஒரு சின்னதாக ஒரு ட்ராப் வருங்கிறாங்க. அப்படி பார்த்தாலும் ஒரு கிராமிற்கு 200லேருந்து 300 ரூபாய் வரைக்கும் குறையும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே ஒரு ஆலோசனையாகவும் கருத்தாகவும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் நடக்கிறப்ப வெயிட் பண்ணி தாங்க பார்த்தாகணும். தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பொருளாதார ஆலோசனை கன்சல்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.